வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களுடன் கலந்துரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு நியூஸ் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒளிந்து இருக்கக்கூடிய டீட்டெயிலிங் அண்ட் ஹிடன் அஜெண்டாஸ் அதை பற்றி தான் நம்ம மோஸ்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரியாக இன்னைக்கு நம்ம எடுத்து விவாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சமீபத்தில் நடந்து முடிந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுக்குழு கூட்டம். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஐயா திரு அன்புமணி அவர்களுக்கும் நிறுவன தலைவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே நடந்த ஒரு கருத்து மோதல். குடும்பத்திற்குள் ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ள நடக்க வேண்டிய ஒரு பஞ்சாயத்து, ஒரு டிஸ்கஷன், ஒரு பிரச்சனை, அதெல்லாம் தாண்டி அந்த பேரிகேஷன்லாம் மீறி ஒரு ஓப்பன் ஹாலில் ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் தொண்டர்களுக்கு மத்தியில் அது நடந்த விதம் உண்மையிலுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனையான்னு சொல்லி எல்லாத்தோட புருவத்தையும் மிக உயரமாக உயர்த்தியதுன்னு சொல்லலாம். அப்படி என்ன பிரச்சனை பாட்டாளி மக்கள் கட்சி? ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் புதிதாக இளைஞர் அணிக்கு ரொம்ப நாளா ஃபில் பண்ணாம ஒரு போஸ்ட்டை அவங்க வேக்கண்டா வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பதவியில இருந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியோட கௌரவ தலைவர் ஐயா திரு ஜி.கே. மணி அவர்களோட பையன் தமிழ்குமரன். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா லைகா மூவிஸோட CEO கம் MD திரு தமிழ்குமரன் அவர் தான் இந்தியன் ஆபரேஷன்ஸை மேனேஜ் பண்ணக்கூடியவர். அவர் தான் இளைஞர் அணி செயலாளராக இருந்தார். பட் அவரோட செயல்பாட்டில் அன்புமணி அவர்களுக்கு அதிருப்தியா இல்லை அவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு பாண்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப் ப்ராப்பரா இல்லையான்னு தெரியல. அவர் தானாகவே முன் ராஜினாமா செஞ்சு கட்சியை விட்டு விலகிட்டார். நான் பிசினஸை மட்டும் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு அந்த போஸ்டிங்க்கு தான் முக்குந்தன் வேற யாரும் கிடையாது, திரு அன்புமணி அவர்களோட சொந்த அக்கா பையன், அக்காவோட மூத்த பையன், அவரோட மூணாவது பையனை தான் திரு அன்புமணி அவர்கள் அவரோட பொண்ணுக்கு கட்டி கொடுத்திருக்காரு. அவரோட மூத்த மருமகன் அன்புமணி அவர்களுக்கு. சொந்த அக்கா பையனுக்கு இவர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அவரோட நியமனத்தை ஏன் இவர் நேரடியா அட்டாக் பண்ணணும்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த அப்பாயின்மெண்ட் ஏன் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தேவைங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் தெரியணும். அதற்கு தெரியணும்னா அதற்கு காரணம் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் அவர்னால ஏத்துக்க கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, சமீப ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தை விசிகா அந்த கட்சியோட எழுச்சியும் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அரசியல் அரங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவமும் இதை கண்டிப்பா திரு ராமதாஸ் அவர்கள் பெருசா ரசிச்சிருக்க மாட்டார். ஏன்னா அவரோட விஷன்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய உயரத்தை இந்நேரம் அடைஞ்சிருக்கணும். அவங்களோட முதல் எலெக்ஷன்லேயே 6% மேல ஓட்டெடுத்து கூட்டணி இல்லாமலே 2 MLA-க்களை பெற்ற அந்த ஒரு கட்சி தனித்து நின்று இன்னமும் அவங்க 4% தாண்ட முடியலங்கிற ஒரு உண்மையை மருத்துவர் ராமதாஸ் அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. நல்லா உற்று பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல்ல பாமகவோட வீழ்ச்சியும் விடுதலை சிறுத்தையோட எழுச்சியும் ஒரே நேர்கோட்டில் ஒரே நேரத்தில் நடந்த ஒரு விஷயமா இருக்கு. பாமகவோட பெரிய பலமே அவங்களோட ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் யாருக்கு கை காட்டுறாங்களோ அவர்களுக்கு வன்னியர் சமூகம், வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே ஓட் டிரான்ஸ்பர் ஆகும். அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு 50 தொகுதியை ஷூஷார்ட்டா பாக்கெட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி திரு ராமதாஸ் அவர்களுக்கு, அவரோட கூட்டணி கட்சிக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு அந்த நிலைமை மாறி அவர்களோட தொடர் தோல்வி ஐயா திரு ராமதாஸ் அவர்களை பொறுமை இழக்க வச்சிருக்கு. திரு அன்புமணி அவர்களோட செயல்பாடு அந்த டவுன் லைன்ல கட்சி நிர்வாகிகளோட அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு லேக் ஆஃப் கனெக்ஷன், அவர் டவுன் லைனில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட அடிமட்ட தொண்டர்களோட அவர் கனெக்ஷனே இல்லாமல் இருக்கார். பொதுவெளியில் பெரிய போராட்டங்களில் பெரிய ஈடுபாடு இல்லாம தமிழகம் முழுவதுமான ஒரு பெரிய சுற்றுப்பயணம், ஒரு பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கிறது, ஒரு பெரிய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி, இதெல்லாம் மிஸ் ஆறது திரு ராமதாஸ் அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இதோட நேரடி பாதிப்பு அந்த கட்சிக்கு போகுது. 10.5% அதிமுக அறிவிச்சதுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு பாமகவோட சப்போர்ட் இல்லாமலே வன்னியர் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. அவங்க தனியா நின்றா கூட பாமக கூட்டணியில் இல்லாட்டி கூட வன்னியர் ஓட்டை அதிக அளவாக பெற்று அவங்களால ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு அதிமுக இருக்கு. ஸோ பாமக அவங்களோட இம்பார்ட்டன்ஸை பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல லூஸ் பண்ணிட்டு இருக்காங்களங்கிற ஒரு பயம், அச்சம் திரு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய காரணம். அதையும் தாண்டி தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்காஸ்ட் அண்ட் அனலிட்டிக்கல் எபிலிட்டி உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள். இன்னைக்கு தமிழக அரசியல், இந்திய அரசியல் எடுத்துக்கலாம், இளைஞர்கள் தலைமை பொறுப்பை நோக்கி டிரான்ஸ்பர் ஆகிற ஒரு ஏஜ்ல நம்ம கட்சியிலையும் அது மாதிரியான ஒரு இளைஞனை அப்பாயிண்ட் பண்ணி இந்த கட்சியை ஒரு பெரிய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு கட்சியாகவும் மீண்டும் உயிருடனும் ஈர்ப்போடவும் ஒரு அவங்களோட இழந்த ஃபேம்னு அதை தாராளமாக சொல்லலாம். இழந்த ஒரு ஃபேமஸை, ஒரு டிமாண்டிங் அண்ட் பார்கெனிங் கெப்பாசிட்டியை திருப்பி இவங்க மீட்டெடுக்கணுங்கிறது ஐயா திரு ராமதாஸ் அவர்களோட முக்கிய எண்ணம் அண்ட் குறிக்கோள். இதற்கு பின்னணியில் தான் இந்த அப்பாயின்மெண்ட்டே நடைபெற்றிருக்கு. இந்த அப்பாயின்மெண்ட்டை நம்ம ஜஸ்ட் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்னு நம்ம பார்க்க முடியாது. பட் அன்புமணி அவர்கள் இதை டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர்னு தான் பார்க்குறாரு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்,
திமுகவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலிங்கிறது ஐயா திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட குடும்பத்தை மட்டும்தான். அந்த பவர் நோக்கி இருக்க growth வந்து அவங்களோட டவுன்லைன்ல தான் வருமே தவிர அவரோட தம்பியான திரு தமிழரசு அவரோட ஃபேமிலியில இருந்தோ அண்ணன் முக அழகிரி அவர்கள் ஃபேமிலியில இருந்து வந்தா அவங்க ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது மாதிரியான ஒரு நிலைமை ஒரு சூழ்நிலை இன்னைக்கு அன்புமணி அவர்களுக்கு இருக்குங்கிறது நம்மளோட சந்தேகம். அவரோட மருமகனை அந்த இடத்துக்கு அப்பாயிண்ட் பண்றதுக்கான எண்ணம் ஐயா திரு அன்புமணி அவர்களுக்கு இருக்கு. அவர் மனைவியை களத்துல ஆக்டிவா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும், அவங்கள ப்ரமோட் பண்ணணும். பாமகங்கிறது அவரோட குடும்பத்தை சார்ந்து திரு அன்புமணி அவர்களோட குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் அதோட தலைமை பொறுப்பு இருக்கணுங்கிறது அவரோட எண்ணமா இருக்கு. அந்த ஒற்றை காரணத்தினால இந்த அப்பாயின்மெண்ட்டை இந்த இளைஞரணி செயலாளராக மாநில இளைஞரணி செயலாளராக திரு முகுந்தன் அவர் அப்பாயின்ட் பண்ணதுக்கு திரு அன்புமணி அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இதையும் தாண்டி நாளைக்கு பாமகங்கிற ஒரு வலிமையான வட தமிழகத்துல எதையும் அரசியல் போக்குகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய பாமகவோட தலைமை பொறுப்புல நம்ம குடும்பத்தை தாண்டி வெளியில போயிருமோங்கிற அச்சம் பயம் திரு அன்புமணி அவர்களுக்கு இருக்கு. ஆனா அவர் செய்த தவறுகள் என்னன்னா டவுன்லைன்ல இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களோட லேக் ஆஃப் கனெக்ஷன், போராட்டங்களை முன்னெடுத்து போகக்கூடிய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் மிஸ்ஸிங். இதற்கு முன்னாடி குரு அவர்களோட மரணம் வரைக்கும் அவரோட மிகப்பெரிய ஆர்கனைசரா வன்னியர் சங்கத்துக்குள்ளேயும் சரி பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயும் சரி ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசரா அண்ணன் திரு மறைந்த குரு அவர்கள் இருந்தார். இன்னைக்கு அந்த வேக்கன் ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில வேற யாருமே கிடையாது. திரு முகுந்தன் அவர்களால அதை பண்ண முடியுமானா அவர் பர்ஃபார்மன்ஸை ஃபியூச்சரில் பார்த்து தான் நம்மளால அதை கிரகிச்சிக்க முடியும். ஏன்னா அவரோட ட்ராக் ரெக்கார்ட் இன்ன வரைக்கும் ஒரு ஓப்பன் ஃபோரம்ல இவர் இதை பண்ணார், இதை ஆர்கனைஸ் பண்ணார், இதை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மீட்டிங் கொண்டு போனாருங்கிற மாதிரி எந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டும் கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலையில் அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் எந்த ஒரு முடிவுக்கும் நம்மளால் வர முடியும். இந்த அப்பாயின்மெண்ட் திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்களோட தேர்வு சரியா இல்லையா அப்படிங்கிறது. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி, நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருப்போம், இளைஞர்களோட கையில தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் அரசியல், நெக்ஸ்ட் 10-20 ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய அரசியல் மாற்றம். அந்த அரசியல் மாற்றம் மூலமாக தலைமை பொறுப்புல எல்லாமே இளைஞர்கள் தான் இருப்பாங்க. திமுக திரு உதயநிதி அவர்கள், சீமான் கட்சி ஃபுல்லாவே யங்ஸ்டர்ஸ் தான், லெஸ் தேன் 30s கூட சொல்லலாம். இந்த பக்கம் பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை, இந்த பக்கம் பாமக இப்ப புதுசா ஒருத்தர் எமர்ஜ் ஆயிட்டு வர்றாங்க. இது மாதிரியான இளைஞர்கள் அரசியலை நோக்கி வர்றதுக்கான சூழ்நிலையில ஜெனரேஷன் ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில எல்லா கட்சிகளும் பல முன்னெடுப்புகளோட வேகமாக இளைஞர்களை தலைமை பொறுப்பை நோக்கி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள நடந்த இந்த அதிகாரத்துக்கான ஒரு போட்டி, அதிகாரத்தை நோக்கி யார் வர்றது, யார் அதிகார மையமாக இருப்பதுங்கிற ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்துக்குள்ள கட்சியையும் மீறி, கட்சியோட கொள்கையும் மீறி அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்ப பிரச்சனையாக அது மாறி இருக்கு. இந்த இடத்துல எல்லா தமிழக மக்களும் மாறி நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம், உண்மையிலுமே இது பாட்டாளிகளின் மக்கள் கட்சியா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். நன்றி, வணக்கம்.